வீட்டில் பேய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஐடியா கொடுத்த அண்ணன் தங்கச்சிக்கிட்ட தீக்குச்சியை கொடுத்து இந்த கபோர்ட்குள்ளே போயிட்டு எனக்கு வெளிச்சத்தை காட்டு, இல்லைன்னா இருள் என்னை மூழ்கி அடிச்சிடுன்னு சொல்லிட்டு தீக்குச்சியை பற்ற வை. நீ பற்ற வச்சோன்னே பின்னாடிலேருந்து ஏதோ சத்தம் கேட்கும், ஆனால் அதை மட்டும் திரும்பி பார்த்துடாத. நீ பண்ணுறியா நான் பண்ணட்டுமான்னு அண்ணன் கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பண்ணுறேன்னு உள்ள போன தங்கச்சி எனக்கு வெளிச்சத்தை காட்டு, இல்லைன்னா இருளை என்னை தலையிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்க பயந்து போன பொண்ணு கதவு திறக்கலான்னு பார்த்தா கதவு திறக்க மாட்டேது. டேய் கதவு திறடான்னு அண்ணன் கிட்ட கத்துனா அந்த பக்கம் இருந்த அண்ணா நான் சாத்தவே இல்லடி, அதுவே லாக் ஆகிடுச்சு, நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன்னு போறான். ஒண்ணுமே புரியாம இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து நீ எங்க இருக்க, நான் உன்னை தேடி வரேன்னு யாரோ கத்த. பயந்து போன பொண்ணு டக்குன்னு தீப்பெட்டியை பொருத்தலான்னு சொல்லி பொருத்துறா. அவளால சுத்தமா பொருத்தவே முடியல. சரி டார்ச் ஆன் பண்ணலான்னு சொல்லி அவ போன்ல டார்ச் ஆன் பண்ணி எங்க இருந்துடா இந்த சத்தம் வருதுன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கா. பார்த்தா திடீர்னு யாரோ தீப்பெட்டியை பொறுத்து அப்படியே வெளிச்சம் வருது. இந்த பொண்ணு அந்த வெளிச்சம் அந்த சைடு திரும்பி பாக்குறா. பார்த்தா எப்படியோ கடைசியா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க.